அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். என் பொருளவாகச் செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. குரலோட பொருள்: நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி அக்கருத்துக்கு பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவு ஆகும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூனிட் 8 கொஷின் பேங்க் சீரீஸோட டே 5 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்தியம். அகத்தியர் இதன் ஆசிரியர். முதல் சங்க காலத்தை சார்ந்த நூலாகும். இதன் அடுத்த கொஷின்: தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இது இயற்றப்பட்ட காலகட்டம் 2ஆம் சங்கம், கபாடபுரம். தொல்காப்பியரோட ஆசிரியர் தான் அகத்தியர். த நெக்ஸ்ட் கொஷின்: சங்ககாலம் என்பது கடைச்சங்கத்தை குறிக்கும். இந்த கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் திருக்குறள். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று. தென் நெக்ஸ்ட் கொஷின்: காதலையும் வீரத்தையும் ஒரு சேர கூறும் இலக்கியம் நெடுநல் வாடை. தென் நெக்ஸ்ட் கொஷின்: காதல் மற்றும் நிலவளம் பற்றி கூறும் 8 தொகை நூல்கள் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. தென் நெக்ஸ்ட் கொஷின்: சேர மன்னர்களின் பெருமை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. பத்தினி வழிபாட்டை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சேரன் செங்கொட்டுவன். இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து பத்தினி கண்ணகிக்கு சிலை வடித்தார். தென் நெக்ஸ்ட் கொஷின்: பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. துறைமுகம் கொற்கை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் பரிபாடல், மதுரை காஞ்சி. த நெக்ஸ்ட் கொஷின்: வைகை ஆறு பற்றி புகழும் நூல் பரிபாடல். பக்ருளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரிகோளும் கொடுங்கடல் கொள்ள எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். த நெக்ஸ்ட் கொஷின்: முட்டாச்சிறப்பின் பட்டணம் என்று சிறப்பிக்கப்படும் ஊர் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் என்று அழைப்பர். த நெக்ஸ்ட் கொஷின்: பசிப்பினி நீக்கிய புரட்சி காப்பியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. வைணவ திருமுறைகளை தொகுத்தவர் நாதமுனி. தென் நெக்ஸ்ட் கொஷின்: கொஷின் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ மறக்காமல் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியராக படிங்க. தேங்க்யூ.